தமிழ்நாட்டில் பாமக கோரும் 10.5% விட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபினருக்கான 20% இடஒதுக்கீட்டின் மூலம் வன்னியர்கள் அதிகளவில் பயன்பெற்று வருவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. 2018, 2022 ஆண்டுகளில் மருத்துவ படிப்புகளில் சேர்ந்த 24,330 மாணவர்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டில் 4,873 பேர் தேர்வாகினர். இதில் வன்னியர்கள் மட்டும் 2,781 பேர். இது 11.4% ஆகும். இளநிலை மருத்துவக் கல்வியில் பாமக கோரும் 10.5% விட கூடுதலாக 13.8% வன்னியர்கள் சேர்ந்துள்ளனர். அதாவது 3,354 வன்னியர் சமூக மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளனர். இதேபோல் முதுநிலை மருத்துவ படிப்பில் எம்பிசிக்கான 20% ஒதுக்கீட்டின் கீழ் 1,363 பேர் சேர்ந்தனர். இதில் 940 வன்னியர் சமூகத்தினர். இது எம்பிசி ஒதுக்கீட்டில் 13.5% ஆகும். பல் மருத்துவக் கல்லூரிகளில் பிடிஎஸ் பட்டப்படிப்பில் மொத்தமுள்ள 6,234 இடங்களில் 20% இடஒதுக்கீட்டின் கீழ் 933 இடங்கள் உள்ளன. இதில் வன்னியர்கள் மட்டும் 437 பேர் சேர்ந்திருக்கும் நிலையில் இது 10.7% ஆகும் என்றும் கூறியுள்ளது. இதேபோல் பல் மருத்துவக் கல்லூரி பட்ட மேற்படிப்பில் வன்னியர்கள் 11.2% சேர்ந்ததாக ஆர்டிஐ தகவல் கூறுகிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகள் மூலம் 2012 முதல் 2022 ஆண்டு வரை மொத்தமுள்ள 26,784 இடங்களில் வன்னியர்கள் 5,215 பேர் நியமனம் பெற்றதாகவும் இது 19.5% என்றும் புள்ளி விவரம் கூறுகிறது. இதேபோல் குரூப் 2 தேர்வுகளில் மொத்த நியமனங்களில் 11.2% வன்னியர் சமூகத்தினர் நிரம்பியுள்ளனர். காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களில் 2013 முதல் 2022 ஆண்டு வரை 10.5 விழுக்காட்டை விட அதிகமாக வன்னியர்கள் 17% பேரும், முதுநிலை ஆசிரியர்கள் நியமனத்தில் 17.5% இடங்களும் வன்னியர்கள் பெற்றிருப்பது தெரியவந்துள்ளது. 2023 ஆண்டு செப்டம்பர் முதல் நாள் அடிப்படையில் துணை ஆட்சியர்களில் 11.6% வன்னியர்கள் என்றும், 2013 முதல் 2022 வரை பொறியாளர்கள் நியமனத்தில் 14.4 விழுக்காடு நியமனங்கள் வன்னியர்கள் பெற்றிருப்பதாகவும் ஆர்டிஐ தகவல் கூறுகிறது. இதன் மூலம் 1989 கலைஞரால் கொண்டுவரப்பட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசால் இன்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டின் கீழ் வன்னியர் சமூகத்தினர் அதிகமாகவே பயன்பெற்று வருகின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சி கோருகின்ற 10.5% இடஒதுக்கீடுகளால் வன்னிய சமுதாயத்திற்கு குறைவான பயன்களே கிடைக்கும் என்பதும் தெரியவந்துள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.